மார்க் 11:22 இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு ஒரு நாள் ஒரு அத்திமரத்தை பார்த்து அதில் கனிகள் இல்லாததினால் அதை சபித்தார். அதை சபிக்க வேண்டும் என்று அவர் நினையாமல் தன்னுடைய சீஷர்களுக்கு விசுவாசத்தை கற்பிக்க வேண்டும் என்றே அதை சபித்தார். மறுநாளில் பேதுரு அந்த அத்திமரத்தை இயேசுவினிடத்தில் காண்பித்து, ரபி, நீர் சபித்த மரம் பட்டு போயிற்று என்று சொன்னதும், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, அது சொன்னபடி நடக்கும் என்று உங்கள் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட அநேக காரியங்களுக்காக விசுவாசமாய் ஜெபிக்கிறோம். ஆனால் நமக்குள் இருக்கிற சந்தேகத்தினால் அந்த காரியம் வாய்க்காமல் போகிறது. ஆனால் இன்றைக்கு கூட நாம் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் எந்த காரியத்தையும் தேவன் வாய்க்க செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் விசுவாசத்தையும் கனப்படுத்துவார். ஆமேன்.